புதுச்சேரி அரசு காவல்துறையில் 15 ஆண்டுகளாக காலியாக இருந்த 70 உதவி ஆய்வாளர் பணியிடங்கள் உடல் மற்றும் தகுதி தேர்வு மூலமாக நிரப்பப்பட்டுள்ளன. அதன்படி புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி ஆய்வாளர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேர்வான 58 உதவி ஆய்வாளர்களுக்கு பணி ஆணை வழங்கினார். மேலும் எஞ்சியுள்ள 12 பேருக்கு தேர்வு ஆய்வுக்குழு சான்றிதழ்கள் சரிபார்த்து விரைவில் பணி ஆணை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமைச் செயலர் சரத் சவுகான், காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சுகாதாரத்துறையில் ஏனைய துறைகளில் பணியாற்றுகின்ற கடமை ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 18,000 அறிவித்தும் அந்த 18,000 அறிவித்து அதை செயல்படுத்தியிருக்கிறது. இன்று கூட ஆஷா பணியாளர்களுக்கு 18,000 உயர்த்தி பணி கொடுப்போம் சொல்லணும். அதுக்கான கோப்புகள் நம்முடைய மரியாதைக்குரிய மேதகு துணைநிலை ஆளுநர்கள் கையொப்பமிடப்பட்டு அதற்கான ஆணை இப்பொழுது கொடுக்கப்பட இருக்கின்றது. கல்வித்துறையில் அங்கன்வாடியில் கல்வித்துறையில் பால் வழங்குகின்ற ஊழியர்களுக்கு 18,000 கொடுக்கும். அப்போது இந்த அரசு மக்களுடைய நலனுக்காக, மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக இவற்றையெல்லாம் செய்து கொடுத்து கொண்டு வருகின்றது. மக்களுடைய மகிழ்ச்சி என்பது அரசுடைய மகிழ்ச்சி. பணியாளர்கள் பார்க்கலாம், மிகவும் உயர்கல்வி பெற்றவர்களாக, ஒரு நல்ல கல்வி பெற்றவர்களாக இருப்பதை நாம் பார்க்கணும். இங்கே கூட பார்த்தீங்கன்னா பிடெக் முடித்தவங்க அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பிடெக் முடித்தவங்க நம்மகிட்ட 20 பேர் இருக்காங்க. பிடெக் படிச்சுட்டு வந்தவங்க இந்த மாதிரி நல்ல கல்வி, நல்ல மற்ற ஏனைய எம்காம், எம்சிஏ இது மாதிரி படித்துட்டு வருகின்ற இளைஞர் நம்மால் பார்க்க முடியுது. அப்படி நல்ல கல்வி பெற்றவர்கள், உயர்கல்வி பெற்றவர்கள் நீங்கள் இது போன்ற பொறுப்பான பதவியில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று உதவி ஆய்வாளர்கள் மிக முக்கியமான பணி. உதவி ஆய்வாளர்கள் மிக முக்கியமான ஒரு பணி. என காவல் நிலையங்களை பராமரித்து சிறந்தம் நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உதவி ஆய்வாளர்கள். ஆனால் நீங்கள் பயிற்சியை பெறுகின்ற பொழுதே மிக உறுதியோடு சிறப்பாக பயிற்சியை பெற்று மக்களுக்கு பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற அளவில் உங்கள் பணியில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாகும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப நாளாக என்னுடைய ஓய்வு இருக்க நம்முடைய மைதானத்தில், காவல்துறையுடைய மைதானத்தில் எந்த சத்தமும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு சமயத்தில் நான் கவலைப்பட்டது உண்டு. ஏன்னா அதை தான் பயிற்சி கொடுக்கணும், அதான் பயிற்சி எடுத்துக்கொள்வாங்க. நம்முடைய காவலர்கள்லாம் உதவியாளர்கள்லாம் நல்ல பயிற்சி எடுத்துக்கோங்க, எல்லாம் இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ தினமும் பயிற்சி கொடுக்கப்படும் நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய காவலர்களுக்கு அந்த பிரிவுக்குரிய மைதானம் அப்படி என்று சொன்னால் நம்முடைய காவல்துறை சிறந்த முறையில் பணியாற்றுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய அரசால். அதனால் நீங்கள் அனைவரும் பொறுப்போடு பயிற்சியை பெற்று ஒரு பணியாற்ற இருக்கின்ற உதவி ஆய்வாளர்கள் வெகு நாட்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஏன்னா வழக்குகள், நீதிமன்றத்தில் வழக்குகள் இவற்றையெல்லாம் முடித்து இன்று உங்களுக்கு தேர்வு வைத்து பணியாணை வழங்கப்பட இருக்கின்றது. அதனால் சிறந்த முறையில் பயிற்சி எடுத்து நல்ல முறையில் மக்களுக்காக பணியாற்றி நல்ல பெயரை பெற வேண்டும். புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கின்றது, நன்றாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, ஒரு காவலர்கள் கூட சில மாதங்கள் முன்பு பணியாணை வழங்கப்பட்டது. அவர்களெல்லாம் சிறந்த முறையில் பணியாற்றி நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பினை கொடுத்து அவர் மகிழ்ச்சியோடு வாழ சிறப்பாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த அரசு எப்பொழுதும் மக்களுக்கான அரசு, மக்களுடைய அரசு, மக்களுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துகின்ற அரசு, மேலும் சிறப்பாக